ஹாய். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த கேலிஸ்தெனிக்ஸ் பற்றி தொண்டை சரியில்லை. ரொம்ப நாள் ஆச்சு கேலிஸ்தெனிக்ஸ் பற்றி வீடியோ போட்டேன். ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஆர்வ கோளாறு வேலை பண்ணிட்டேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துல அடிபட்டுருச்சு, கையில் அடிபட்டுருச்சு, முதுகு செராஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாமே நான் பண்ண ஒரு மிஸ்டேக்ஸ். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. கேலிஸ்தெனிக்ஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், பின்னாடி என்ன தப்பு பண்ணுறோம், இது எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எண்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸோ பிகினர்ஸ் கண்டிப்பாக அந்த தப்பு பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஏன்னா நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு இந்த தப்பு இதுக்கப்புறமேட்டு பண்ணாதீங்க. ஸோ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் கேஜே அண்ட் மீ திஸ் கேஜே. என்னோட சேனலோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது இடத்துல என்னோட சேனல் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னமோ எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக்காக நான் பண்ணது என்னன்னா, ஓவர் ட்ரைனிங். ஆக்சுவலி ஜிம் போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலேருந்து ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு மசில் என்னவாக இருக்கும்னா, ஒன்று செஸ்ட் மசிலாக இருக்கும், இல்லைனா பைசப்பு ட்ரைசப்ஸாக இருக்கும், இல்லை மேக்ஸிமமாக சொல்ல முடியாது, ஒரு மினிமமாக பேக் மசில் ட்ரெயின் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஓவர் ட்ரெயின் பண்ணுவாங்க. அதாவது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட்னாலே இந்த ஸ்குவாடு லெக்ஸுக்கு அதுக்கு வந்து மேக்ஸிமமாக கான்சன்ட்ரேஷன் வைக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு மசில் மட்டும் தான் பெருசாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பைசப்பு ட்ரைசப்பு செஸ்ட் இது 3 நல்லா இருந்தால் மட்டும் போதும்னு நினச்சிக்கிட்டு அந்த மசிலுக்கு மட்டும் ஓவர் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நானுமே இந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் ஜிம் போயிட்டு இருக்கப்போ நிறைய பேர் வந்து இந்த தப்பு பண்ணுறதை பார்த்துருக்கேன். அவங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நாள் வந்து செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அடுத்த நாள் வந்துட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் திரும்பி செஸ்ட்டுக்கே ஒர்க் அவுட் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்களோட கோல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மசில் பில்ட் பண்ணுங்கிற கோல் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண கோலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மசில் க்ரோத்துங்கிறது இருக்கவே இருக்காது. அண்ட் ஸோ அந்த மசில் வந்து ஓவர் ட்ரெயின் ஆகிடனால சின்னதாக சுருங்கி குட்டியோண்டாக தான் இருக்குமே தவிர அது நல்ல ஒரு பல்ஜாக ஒரு நல்ல ஒரு சைஸில் வந்து இருக்காது. அண்ட் ஸோ மேபி ஃப்ராக்சர்ஸ் உண்டாகிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு மசிலுக்கு மட்டும் ட்ரெயின் பண்ணாதீங்க, அதுவும் ஓவர் ட்ரெயின் பண்ணவே பண்ணாதீங்க. செகண்ட் மிஸ்டேக், நாட் ஃபோக்கஸிங் ஆன் ஆர்ஓஎம். ஆர்ஓஎம்னா என்ன அப்படின்னா, ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சக்குன்னு போட்டு அடிச்சிட வேறு மாதிரி இருக்குது. அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து புஷ்அப் பண்ணுறீங்கன்னா அந்த புஷ்அப் வந்து கரெக்டான ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்கணும். லைக் வந்து உங்களோட செஸ்ட்டு கீழே வரைக்கும் போயிட்டு நல்லா மேலே வந்து வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் அந்த மசில் நல்லா ட்ரெயின் ஆகும். ஓகேவா? அப்போ தான் அந்த மசிலுக்கு ஒரு பெயின் இருக்கும், அந்த மசில் கிராக் ஆகும். அதை விட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து சும்மா நார்மலாக 100 புஷ்அப் படிக்கிறேன், 200 புஷ்அப் படிக்கிறேன், 500 புஷ்அப் படிக்கிறேன் இப்படின்னு சொல்லி நீங்கள் புஷ்அப் பண்ணுறனால ஜஸ்ட் அது வந்து மற்றவங்க முன்னாடி ஒரு ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமே தவிர உங்களுக்கு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இருக்காது. ஸோ அதனால் இந்த கேலிஸ்தெனிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அது வந்து சீட் பண்ணிவிட்டு சும்மா பரவாயில்ல பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாமல் ஜஸ்ட் இது வந்து யாருமே உங்களுக்கு மென்டார் இல்லை, நீங்கள் தான் உங்களுக்கு மென்டாராக இருக்க போகிறீங்க. அப்படிங்கும் போது நீங்கள் சீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 4 செட்டு போடுறேன், 5 செட்டு போடுறேன், அந்த கவுண்ட்டுமே வந்து 10 தான் நல்லா போட முடியுதுன்னா அந்த 10 கவுண்ட்டு மட்டும் போடுங்க. அதுக்கு மேலே உங்களால் முடியலங்கிறப்போ அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு நான் வந்து பரவாயில்ல சும்மா நார்மல் தம்மா டக்குன்னு நான் வந்து புஷ்அப் பண்ணுறேன் அப்படி சொல்லி பண்ணிங்கன்னா such a waste of time தான் நான் சொல்லுவேன். தேர்ட் மிஸ்டேக் என்னென்னா, நாட் சேஞ்சிங் ப்ராக்ரெசிவ். இந்த ப்ராக்ரெசிவ் அப்படின்னா என்னென்னா, நான் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒர்க் அவுட்டை மட்டுமே வச்சு அதை மட்டுமே நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. ஜஸ்ட் இப்போ நீங்கள் கேலிஸ்தெனிக்ஸில் 3 மாதம் வந்து நல்லா வந்து எல்லா ஒர்க் அவுட்டுமே கற்றுக்கிட்டீங்க. புஷ்அப்ஸ்க்கு தனியாக, புல்லப்ஸ் தனியாக, லைக் வந்து ஸ்குவாட்ஸ்க்கு என்னென்ன ஒர்க் அவுட் இருக்குன்னு இப்படி எல்லாமே கற்றுக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணுங்கள். அதுலேயே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா மேக்ஸிமம் ஸ்கில் கற்றுக்குங்க. இல்லை ஸ்கில் எனக்கு தேவையில்லை, எனக்கு பாடி ஹெல்த்தாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ஓவர்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. லைக் வந்து ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு, 2 மந்த் ஆகிடுச்சுன்னா உங்களோட பேக் எடுத்து அதில் வந்து நிறையா லைக் வந்து ஒரு புக்ஸு வைக்கிறதாலும் சரி, இல்லை கல் வைக்கிறதாலும் சரி, ஏதாவது ஒரு வெயிட்டை வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் புஷ்அப் பண்ண ட்ரை பண்ணுங்கள், புல்லப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி வந்து நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரே இடத்துல நான் வந்து ஒரே விஷயத்தை அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே நம்மளே வந்து சலிப்பு தட்டிடும். அப்புறம் ஓகே ரைட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம். ஓகேவா? நாட் யூஸிங் அசிஸ்டன்ஸ். இந்த அசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, லைக் வந்து உங்களுக்கு வந்து கூட ஒருத்தர் நிற்கணும், பிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல. அது ஜிம் போகிறவங்களுக்கு மேபி பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, அவங்க பண்ணுவாங்க. பட் இங்கே கேலிஸ்தெனிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு ரோப்போ இல்லை பேண்ட்ஸோ, ரெசிஸ்டன்ட் பேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ரெசிஸ்டன்ட் ரோப்புன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து தப்பு கிடையாது. இது வந்து நீ வந்து கேலிஸ்தெனிக்ஸ் பண்ணாலும் பாடி வெயிட் மட்டும் தான் வச்சு பண்ணணும், இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் யாராவது சொன்னால்
டேய் போங்கடா அப்படி சொல்லி துரத்தி விட்டுட்டு நீங்கள் பேண்ட் வச்சு பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ்க்காக தான் அதை நீங்களாம் வச்சு பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ஸே இல்லாமல் ஒரு விஷயம் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா அது நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்துட்டு இந்த ஒரு ஹேண்ட் புஷ்அப்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது பண்ணும்போது அப்படி தான் நான் வந்து எந்த ஒரு அசிஸ்டன்ஸும் இல்லாமல் பண்ணும்போது டம்முன்னு கீழே விழுந்து இங்கே அடி பின்னாடி முதுகு சராய்ஞ்சது இதெல்லாம் நடந்துச்சு. அதனால் அசிஸ்டன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு புஷ்அப் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் நீ டவுன் பண்ணிவிட்டு அந்த வேரியேஷன் ஆஃப் புஷ்அப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹேண்ட்ஸ் புஷ்அப்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வாலை வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நான் இன்னும் நிறைய வீடியோஸில் வந்து கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த அசிஸ்டன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து பெரிய பெரிய ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி பண்ணாதீங்க. மேபி இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேஜராக நான் வந்து பார்க்கக்கூடிய தப்புகளில் இதுதான் இருக்கிறதுலேயே பெரிய தப்பு. ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி சிகரெட் அடிச்சுட்டு போகிறது, ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக கட்டிங் போட்டு போகிறது, ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்ட விஷயங்களை வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டோ இல்லை வந்து மேற்கோள்கள் காட்ட வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இந்த ஒரு ஹேபிட் இருந்துச்சு. நான் வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஸ்மோக் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல, மூச்சு வாங்குது. அது மட்டும் இல்லாமல் செத்துடுவோம்யா. ஒரு சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, மசில் இப்போ சிகரெட் அடித்தா மசில் பில்ட் ஆகுமா என்னன்னு சொல்லி. உயிருக்கு கேடு, செத்து போயிடுவேன். அதுலேருந்து நான் வெளியே வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ அசால்ட்டாக மசில் பில்ட் ஆகுமா? என்ன இது எனக்கு செம்ம சிரிப்பு வருதா, அவங்கள வந்து பார்த்து சொல்கிறதா இல்லை வந்துட்டு தப்புடான்னு சொல்லி சொல்கிறதானே எனக்கு தெரியலை. ஸோ அதனால் இந்த ஸ்மோக் பண்ணிட்டு போகிறது இல்லை மற்ற சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்கள் உடம்புக்கு கேடு, ஹார்ட் அட்டாக் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் உள்ளன. அது சேம் மென்டாலிட்டி அப்படின்வாங்க. இது என்ன சேம் மென்டாலிட்டி அப்படின்னா, இப்போ நான் வந்து ஜிம் போயிட்டுருக்கேன், அங்கே நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கும், இங்கே நான் கேலிஸ்டெனிக்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுறேன், நான் என்னோட பாடி வெயிட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிற இந்த ஒரு ரிசல்ட்டுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கும். நான் ஜிம் போனேன்னா ஒரு 6 monthஸில் என்னால் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ரொம்ப பெரிய ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு ஒரு நல்ல சேஞ்சே இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் இந்த பாடி வெயிட் கேலிஸ்டெனிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டுங்கிறது கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும். லைக் வந்து ஒரு 1 year எடுக்கலாம், 1.5 years எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட மென்டாலிட்டி நான் ஜிம் போயிட்டு இருந்தனால என்னோட மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னா, போயிட்டு இருந்தப்போ அந்த ஒரு ஃபிசிக் இருந்துச்சு இல்லையா, ஸோ அப்போ கேலிஸ்டெனிக்ஸ் பண்ணாலும் அந்த ஃபிசிக் வருங்கிற ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு. பட் லேட்டராக தான் எனக்கு தெரிஞ்சு பொறுமையாக தான் இங்கே வந்து மசில் க்ரோத்துங்கிறது இருக்கும், மசில் நம்ம பொறுமையாக தான் பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கிளியரன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இது எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஜிம் போயிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ போகல, இதனால் நான் வீட்டிலேருந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் ஜிம் போயிட்டுருக்கப்ப கிடைக்கிற ஒரு ரிசல்ட்டை விட இங்கே கிடைக்கிற ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? பட் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஜிம்மில் வச்சுருக்க அந்த ஒரு மென்டாலிட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் வச்சுக்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க. அது நான் பண்ண ஒரு பெரிய தப்பு. ஸோ அதனாலேயே நான் மேக்ஸிமம் நிறையா டைம் வந்து கெட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ டோன்ட் டூ திஸ் இன்கன்சிஸ்டன்ட் ப்ரோக்ராமிங். இது வந்து நான் நிறையா டைம் பண்ணியிருக்கேன். இது முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டி எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே குவிட் பண்ணிட்டு போயிடுவேன். ஒரு 6 months பண்ணுவேன், அப்புறம் திரும்பி ஒரு 6 months வந்து வேணாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படி சொல்லி போயிடுவேன். ஸோ நீங்கள் அதனால் இன்கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு நீங்களே ஒரு ப்ரோக்ராம் வந்து மேக் பண்ணிக்கோங்க, ஒரு ஷெடியூல் வந்து மேக் பண்ணிக்கோங்க. லைக் வந்து நான் என்னால் 4 days ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த 4 days தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். இல்லை 5 days நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், 5 days நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டி நம்மகிட்ட வந்து இருக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து வாரம் ஃபுல்லாக பண்ண போகிறேன், நான் வந்து சூப்பராக பண்ண போகிறேன், இந்த வருஷம் ஃபுல்லாக பண்ண போகிறேன்னு எடுத்தோன்னே இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரோக்ராம், இந்த பெரிய பெரிய கோல்ஸ் இதெல்லாம் நம்ம செட் பண்ணோன்னா நமக்கு வந்து அது பெருசாக தெரிகிறனால பாதிலே நம்ம குவிட் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ உங்களால் 4 நீங்கள் நான் வந்து ரொம்ப பிஸியான ஒரு ஆள் அப்படின்னா என்னால் 4 week தான் பண்ண முடியும். அது ஒரு வீக்கில் 4 நாள் தான் பண்ண முடியும். அந்த 4 நாள் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஓகேவா? அண்ட் ஸோ இன்னொரு பெரிய தப்பு என்னன்னா, ட்ரைனிங் ஆஃபன். அதாவது வந்து எப்போயாவது தோன்றப்ப பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு ஓகே ரைட்டுன்னு சொல்லி அப்படி நிப்பாட்டிடுறது. இது வந்து குவிட் பண்ணுறது இல்லை, பிடிக்கலன்னு சொல்லி குவிட் பண்ணுறது கிடையாது. இது எப்படி வரும்னா, ரொம்ப ரேராக தான் நான் பண்ணுவேன், ரொம்ப ரேராக தான் நான் வந்து பண்ணுவேன். இப்போ வீக்லி எடுத்துக்கிட்டா வீக்லி நான் 2 நாள் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுலாம் வந்து தப்பு. மேக்ஸிமம் 4 to 5 days நம்ம வந்து ஒர்க் அவுட்ங்கிறது வந்து நம்ம வச்சுக்கணும். அப்படி இல்லாமல் இந்த பாதி நாளில் வந்து பண்ணுறேன், ஒரு 2 நாள் பண்ணுறேன், ஒரு 3 நாள் பண்ணேன், அப்புறம் ஒரு மாதம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் திரும்பி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் இந்த இடத்துல பண்ணாதீங்க. ஏன்னா இந்த தப்பு நான் பண்ணனால திரும்பி எனக்கு 0லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன ஆகும்னா, பாடி பெயின் அதிகமாக வந்துருச்சு. எடுத்தோடனே இப்போ நான் வந்து ஒரு ஸ்கில் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, இப்போ நான் ஆர்ச்சர் புஷ்அப் போடுறேன்னு வச்சுக்கோங்க, அதை போட்டுட்டு நான் வந்து ஒரு வாரம் வந்து கேப் விட்டுட்டு திரும்பி அந்த ஆர்ச்சர் புஷ்அப் போடும்போது ஃபஸ்ட்டு நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட பாடி பெயின் எப்படி இருக்குமோ அந்த பெயின்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இது மேக்ஸிமம் அந்த டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்க ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, இந்த மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நான் வந்து மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுறதுனா ஃப்ளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி. அண்ட் இப்போ இந்த ஒரு இயர்க்குள்ளே நான் ஒரு 5 kg to 6 kg வந்து ஏற்றணும். இதுதான் என்னோட கோல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோட ஒர்க் அவுட்டை நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். நான் வந்து ஓவர் ட்ரெயின் பண்ணிட்டேன்னா என்னால்
கையை வந்து சாப்பிடக்கூட என்னால் எடுத்துகிட்டு போக முடியல. அப்படியே இந்த இடம்லாம் வலிக்கும், இந்த இடம்லாம் வலிக்கும், அப்படியே கடுப்பாக இருக்கும். ஐயோ சாப்பிடக்கூட முடியலையே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி மொபிலிட்டிஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் வந்து இது வந்து ப்ரொஃபஷனாக நீங்கள் வச்சுக்க முடியாது. அதே மாதிரி வந்து நிறையா ஸ்ட்ரீட் ஒர்க் அவுட்ஸ் பார்த்துட்டு ஓகே இந்த ஃப்ரீ ஸ்டைல் ஒர்க் அவுட்ஸ் வந்து நிறையா பேர் வந்து ஃபாரின்லாம் பண்ணுறாங்க. ஸோ நானும் இந்த மாதிரி பண்ண போகிறேன். இது வந்து 20-25 அந்த ஏஜில் இருக்க பீப்பிள் பண்ணலாம். பட் இந்த ஒர்க் பண்ணுறவங்க, டெஸ்க் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அது வந்து செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா செட் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட வெளியே போகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்கும்போது இந்த வலி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளால் இருக்க முடியாது. திடீர்னு ஒரு ஏஜுக்கு மேலே நம்மளால் பெரிய பெரிய ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ண முடியாமல் போகும். பிகாஸ் எலும்பு தேய ஆரம்பிக்கும், எலும்பு தேய்மானம் கொடுக்கும், மசில் வந்து பெருசாக அந்த ஒரு growth கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும். அதனால் அவங்க பண்ணுறாங்க, அவங்க ஏஜ் வந்து 20-25 அதுக்குள்ளே இருக்குன்னா அவங்களால பண்ண முடியும். பட் ஒரு டெஸ்க்டாப் ஜாப் பண்ணுறோம், இதுதான் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க் அவுட்ஸை மாற்றிக்கிறது கொஞ்சம் நல்லது. இந்த ஒரு தப்பு நான் பண்ணியிருக்கேன். மாஸ்டர்பேஷன், பான் இது எல்லாமே வந்து நம்ம கேலிஸ்தெனிக்ஸ்குள்ளே வந்துட்டோன்னா டிசிப்ளினாக இருக்க தான் இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோம், இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் மாஸ்டர்பேட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கும் போதெல்லாம் நிறையா ப்ராப்ளம் வந்து உண்டாகும். அது மேபி உங்களுக்கு வந்து நான் அதை ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் வந்து கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ be strong and stay positive. This is KJ. I will see you in this video and thanks for watching this video.